நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயும் நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கிற ஒரு பர்சனை எப்பயுமே சைலண்டா இருப்பாங்க. எந்த ஒரு தாட்ஸும் அவங்களோட ஃபீலிங்ஸ் எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆல்வேஸ் ஒரு குவைட் கம்போஸ்டா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சனை நம்ம வந்து யூஸ்ஃபுல்லா என்ன சொல்லி கூப்பிடுவோம்? அவன் வந்து ரொம்ப அமைதியா இருப்பான். அவன் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்ற மாதிரி தானே சொல்லுவோம். ஆக்சுவலி இன்ட்ரோவர்ட்க்கும் இப்போ நான் சொல்ல போற வேர்ட்க்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. தட் மீன்ஸ் இந்த மாதிரி அமைதியா எந்த ஒரு தாட்ஸையுமே அவங்களோட ஃபீலிங்ஸையுமே ஷேர் பண்ணாம இருக்கிறவங்களோட நேம் வந்து இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா? ரெட்டிசன்ட். ரெட்டிசன்ட் அப்படின்னா அவங்க ரொம்பவே அமைதியா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மீட்டிங்ல வந்து நம்ம வந்து நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இன்ட்ரோவர்ட் அப்படின்னா அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல அவங்க கூட இருக்கிற பர்சன் கிட்ட எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. நாமளே யோசிப்போம், இவன் நம்ம கூட நல்லாவே பேசல, மத்தவங்க கூட நல்லா பேசுறானே அப்படின்ட்டு. தட் மீன்ஸ் அந்த மாதிரி பர்சன் வந்து இன்ட்ரோவர்ட். எதுவுமே வந்து சொல்லாம அவங்களோட பர்சனலே வந்து பர்சனல், ப்ரொஃபஷனல் எனிதிங் அது வந்து ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் மாதிரி வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தட் பர்சன் யூசுவலி கால்ட் அஸ் ரெட்டிசன்ட்.